ஹலோ கைஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேபிளேட் எக்ஸோட பேட்டில் பார்க்க போறோம். அதுவும் ரேண்டம் பேட்டில். ரொம்ப மாசத்துக்கு அப்புறமா, பல மாசத்துக்கு அப்புறமா நம்ம பிரதர் களத்துல வந்திருக்காரு. கையை கொஞ்சம் காமிங்க, அட்லீஸ்ட் அதுவான் தெரியட்டும். சோ இன்னைக்கு ரேண்டமான பேபிளேட் பேட்டில் கைஸ். என்னென்ன பேபிளேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்டேடியத்து மேல, இந்த டேபிள் மேல நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை வகையான பேபிளேட் எக்ஸ் பேஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கேவும். இதுல டோட்டலா 10 பேபிளேட்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொருத்தரும் 5 பேபிளேட்ஸ் எடுத்து அதுல அதிகமா யார் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறது. அதிகமான ஸ்கோரை யார் எடுக்க போறா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. சோ இப்போ நம்ம பேட்டிலுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போட்டுடலாம். ஸோ டியூட், பல வகையான பேபிளேட்ஸ் இருக்கு. 5 பேபிள் எடுக்க போகிறோம். நீ ஒன்று நான் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்போம். இதில் சிலது ஒரிஜினல் டெக்கரோட்டமி, சிலது ஃபேக் இருக்கு. ஏன்னா பேபிளேட் பஸ்ட்டில் நம்ம எல்லாத்தையுமே டெக்கரோட்டமியாக வாங்கியிருந்தாலுமே இன்னும் பேபிளேட் எக்ஸ்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லை. லூட்டெல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் பல மாதங்கள் ஆகும், பல வருஷங்கள் ஆனாலும் ஆச்சரியப்படல. சரி, ஓகே, சூஸ் பண்ணு. பேட்டிலுக்கு லேட் ஆகிட்டு இருக்குல்ல. என்ன டிராகன் தூக்கிட்டு போற உடனே வேண்டாம் அதை இருக்கு சொன்னா நல்லா இருக்கும். இதுக்கு தான் கைஸ் எந்த சீக்கிரட்டையுமே ஓப்பனா சொல்லக்கூடாது. நான் சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என் பவர்ஃபுல் பங்கு அப்படின்ட்டு இருந்தேன். நேக்கு அதை தூக்கிட்டு போயிட்டான். நீங்க எடுங்க நெக்ஸ்ட். நான் என்னடா எடுக்கிறது? வால் ஆஃப் டிஃபென்ஸ் இவன் எடுக்கிறேன். இவன் எடுத்துக்கிறேன். இவன் பார்க்கறது கொஞ்சம் வியர்டா நல்லா இருக்கான். ஓகே, நான் ஷெல்டர் ட்ரேக் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இவன் எடுத்துக்கிறேன் ஷரிங்கன் பேபிள் கைஸ். ஷரிங்கன் பேபிள். இதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். நெக்ஸ்ட் நான் யார் எடுக்க? ஃபினிக்ஸ் ரூடர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த பேபிளேடு. ஸோ டீரெக்ஸ் எடுத்திருக்கான். அக்ரெசிவ் பேபிளேட் கைஸ். செம்ம ஒரு விக்ரஸான ஒரு ஃபோர்ஸை இதால் கொடுக்க முடியும். பட் ஸ்டாமினா இருக்காது. கிளம்புங்க. நான் இவன் எடுத்துக்கிறேன். டடா டடா, இவன் பவர்ஃபுல். இருக்கே இவன் தான் பவர்ஃபுல். அப்படியா? ஆமா, டிராகனை மாத்திக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணிக்கலாமா? டிராகன்னாலே எடுத்துட்டு வேணாங்கிறானே. ஃபினிக்ஸ் விங்கு ஓகே எடுத்துக்க. இவங்க 2 பேரில் யார்? என்கிட்ட அட்டாக் பெருசாக எதுவுமே இல்லைல்ல. ஆமாம் கைஸ், என்கிட்ட அட்டாக்கே இல்லை. ஸோ நான் ஒரு அட்டாக் காண்டி டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிறேன். இல்லை, அவன் வந்து டிராகன். ஆமாம், 2 தான் அட்டாக் வச்சிருக்கேன். 3 தான் அட்டாக்காக வச்சிருக்கேன். இவன் 3 அட்டாக் தான். டிப்பை பாருங்க ப்ரோ. இவன் அட்டாக் கிடையாது. ஸோ இந்த ஃபைனல் அவனுக்கு ஹெல்த் சீத்து இருக்கு. இல்லை, எத்தனை பேபிள் எடுத்திருக்கேன்? 5. நானும் 5 எடுத்துட்டேன். அப்போ யார் அவன் குரூப்ல எடுக்க மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கான். ஸோ நம்ம எடுத்திருக்க பேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். இதெல்லாம் நான் எடுத்திருக்க பேபிள் பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், லான்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யாரோட பேபிள்ஸ் அதிகமாக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த உனக்கு தான் லெஃப்ட் தேவைப்படும். ஏன்னா டிராகன் லெஃப்ட். இப்படி என்ன ஆணும் வாயா பழக்கிற? ஆனால் பவர்ஃபுல் டிராகனை பற்றி தெரியாமல் இருக்க நீ. டக்கரட்டமிக்கே சங்குது நாள். ஸோ கைஸ், லான்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் எந்த பேபிள் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன். யாருக்குமே தெரியல. ரேண்டம் எடுத்துங்க. அவன் கையில் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அதான் பட்டு. ஓகே, நானும் ஓகே. ஓகே, நீ கையை உள்ள வை. அது காமிப்பா. டிரான்ஸ்ஃபர்டு அட்டாக்கா சூப்பர். இந்த வேல் பயங்கரமா இருக்க போகுது. ஸோ காய்ஸ், முதல் லான்ச்சை விட போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். கமாண்ட் டியூட்டில் ரெடியா? 3 2 1 ரெடி. டீரெக்ஸ் செத்துட்டா. 2 பாயிண்ட் எடுத்தாச்சு. மொத்தமா 3 பாயிண்ட் எடுக்கணும். நான் தான் சொன்னேன் ஸ்ட்ரிங் லான்ச்சர் பவர் இல்லை, ரிப்கோடுக்கு மாறிக்கணும். நீ தான் கேட்கல பெருசா. எனக்கு ஈஸியா இருக்கதான் வேணும்னா வச்சுட்டு போ. அது வாஸ்தவம் தான். இது டக்கரோட்டமி, அது ஃபேக்கு. ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கிட்டு அடே பா இந்த நீங்க பாரு. உள்ள போட்டு இந்த பக்கம் திருப்பி பின்னாடி. அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இதை இன்சர்ட் பண்ண போதும். ரைட்டா இருந்தா அங்கிட்டு, லெஃப்டா இருந்தா அங்கிட்டு, ரைட்டா இருந்தா பின்னாடி. இன்சர்ட் சும்மா இன்சர்ட் பண்ணிரு. பேட்டரியை கண்டு விட்டார் தம்பி. கம் ஆன், அடுத்த பேட்டிலுக்கு போலாம். 3 2 1 ரெடி. மிஸ். கன்ஃபார்ம். லான்ச்சர் கொஞ்சம் பவர் எடுத்துக்கலாம் ப்ரோ. அப்ப லான்ச்சர் பண்ணுங்க ப்ரோ. இப்ப வந்து கேளுங்க ப்ரோ. கொடுங்க ப்ரோ. நீங்க லான்ச்சர் வச்சு பாவம். நீ இவ்வளவு பேசுற ப்ரோ. எனக்காண்டி லான்ச்சர் வச்சு அந்த போகுது மாதிரி. இந்த ரிப் கோட் இப்படி. ஓடு. இத மாட்டனாம்ல அப்படியே ஸ்பீடா சுத்தும். பயங்கர பவர்ஃபுல் லான்ச்சர் ப்ரோ. நான் தான் சொன்னேன்ல லான்ச்சர்ல சம பவர் இருக்குடானே. இவ்வளவுதான் சுத்திட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல எப்படி. இங்க அவரே நான் சொல்றேன். என்ன
என்ன இது பவர் கம்மிடா ஸ்ட்ரிங் லான்ச்சருக்கு. பாத்தியா ரொம்ப ஸ்பீட் அவனே கம்மி. செத்துட்டான் அந்த செகண்ட்ல. ஸ்ட்ரிங் லான்ச்சர் என்ன பண்ணுது தெரியுமா? தலைய சுத்தி இது ஸ்ட்ரிங் லான்ச்சரா டக்கரட்டமே கொண்டுமே. வேஸ்ட். இது ஃபேக் தானே? ஸோ காய்ஸ், வெளியே மழை வந்து கொண்டு இருக்கிறது. பட் மழையா இருந்தாலும் சரி, புயலா இருந்தாலும் சரி, இந்த பாட்டில் நடக்குது. வீடே இடிஞ்சு வந்தாலும் சரி ஒரு ஃபேவரட் ஐபிஎல் நடக்காம போனாலும் போகலாம்டா, இந்த பாட்டில் நடக்கும்டா. சரி ஓகே, இதே போகலாமா? உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அந்த வேவ் ஜெயிச்சுடா. ஒரே சான்ஸ் கைஸ். சான்ஸ் அண்ணனை பஸ்ட் பண்ணி பஸ்ட் பண்றானு பாப்போம். ஒரு சான்ஸ். மறுபடியும் டீரெக்ஸ் vs டிரான்ஸ்வார்ட் 3 2 1 அடிச்சு அவன் சான்ஸ் அவன் சான்ஸை குழி தோண்டி பார்த்துட்டான். சரி ஓகே, என்ன பேட்டில் பண்ணாலும் டிரான்ஸ்வார்டை டிஃபீட் பண்ண முடியல. அதான் யாரு கையில இருக்குன்னு இருக்கு ப்ரோ பேப்ளேடு. சோ அடுத்து ரெண்டாம் எடுக்க போறோம். நான் என்ன எடுக்கிறேன்? ஓகே, நான் எடுத்துட்டேன். நான் எடுக்கல திரும்ப. ஓகே, எடுத்துட்டு அவ்வளோ கை கொண்டு வா. நான் எடுத்துட்டேன். கை கொண்டு வந்துட்டேன். ஓகே, திருப்படா பேப்ளேடா. இங்க இது ஷேடோ சினவியா இது எடுத்து நான் மொக்க பேபிள் எடுத்துருப்பேனே. அதோட மொக்க அப்படியா? பாக்குறதுக்கு தானே உருவம் நல்லா மாசம் பாரு. பாக்குறதுக்கு எவ்வளவு கிளாரிட்டியா பங்கமா இருக்கா. பாக்கும்போது அங்க பாத்தியா ஷேடோ சின்னவி எப்படி சரிங்கமா இருக்கா. குழந்தைங்க சொல்லிட்டே இருந்து நான் நல்ல வேடா இருக்கு நம்பி எடுத்து. நானே அன்பாக்சிங் பண்ணும்போது வெறித்தனமா தான் இருக்குன்னு. இந்த டிப்ல வச்ச ஆப்பு இப்படி அப்ப இந்த டிப் நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? மொக்கையா இருக்கு. இருக்குதுல மெட்டல் டிப் இருந்துட்டே இருக்கு. மெட்டல் டிப் நல்லா இருக்காது. பால் டிப்பா கொடுத்தா செம்மையா இருந்திருக்கும். ஆனா ஷார்ப்பா கொடுத்தது தான் பிரச்சனை. சரி ஓகே, லான்ச் பண்ணலாம். 3 2 1 அடி. ஓ பட்டன் கொய்யால பஸ்டா. டேடா டக்காட விடா. நீ ஃபேக். டேடா டக்காட விடா. நீ ஃபேக். எப்படி பஸ்டாச்சு? ரெண்டு பாயிண்ட். சரிங்க, நாங்கி விடாயிருச்சா? அவ்வளவுதான். யாரு இருக்கு ப்ரோ? என் டைலாக் எனக்கேவா? எப்பட்றா? யோ டேய், நான் டக்கரட்டமி ப்ரோ. அதுக்கு மரியாதை. அடுத்த லான்ச் விட போறோம். 3 2 1 அடி. ஓ என் கையில விட்டுடா. அப்படியா? ஏறடா கையில விட்டு. ஆமாடா ரெடி புல். இந்த பாட்டில் லான்ச் வைக்கிறேன்டா. இந்த பாட்டில் தான் ஸ்டெமினா எனக்கு தான் அதிகமா இருக்கு. இல்ல நான் படுத்துட்டேன். ஒண்ணு பண்ண முடியாது. சோ 1 பாயிண்ட் எடுத்துறோம். ரொம்ப முக்கியம். அடுத்த பேட்டில் நான் முடிச்சு வரேன் பாரு. இன்னும் 3 பாயிண்ட் இருக்குல்ல, அப்புறம் என்ன? 2 பாயிண்ட் எடுக்கணும் எனக்கு. உனக்கு 1 எடுத்தா போதும். 3 2 1 அடி. கமான் பஸ்ட் ஃபினிஷர் குடு ஷெல்டர் ட்ரேக். ஏனா இன்னும் நல்ல டிஃபென்சிவ் வேவ்ல. என்னது பயங்கரமா ஸ்டாமினா மெயின்டைன் பண்ற வேவ்லேடு. என்னது? ஒன்னது வந்து டிஃபென்ஸ் சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆனா அந்த அளவுக்கு வர்த் இல்ல. அதயா? நீ தள்ள வர அத விட நான் நல்லா சொல்றேன். ஏய் என்னடா ரெண்டுக்கு தள்ள மாட்டுது? இல்ல நான் செத்துறேன். நல்ல வேலைப்பா. நல்லா டஃப் கொடுத்தான். ஆனா ஸ்டார்டிங்ல பஸ்ட் ஆனது இப்போ எப்படின்னு தெரியல. ஓகே, ஈக்குவலா 2 பாயிண்ட்ல இருக்கோம். இன்னும் ஒரு பாயிண்ட் யார் எடுக்கறாங்களோ அவங்க தான் வின்னர். இழுத்து விட போறோம். 3 2 1 அடி. அண்ணன் உயிரை கொடுத்து விட்டுருக்கிறார். அது ஓதானே உயிரே போயிடும். ஓ பஸ்டடா. காத்து அனல் பறக்க சவுண்ட் கேக்குதா? சோ गाइस வெறித்தனமான லான்ச்ல வேற மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே சூப்பர். 2 பாயிண்ட் தோத்தாச்சு. 3 பாயிண்ட் அது வின்னதானே. இனி அடுத்து எடுக்கிற பேப்லேல நீ 3 பேப்லேல வின் பண்ண வச்சாதான் என்ன டிஃபீட் பண்ண முடியும். எடுத்துறியா? எடுத்தாச்சு. நான் எடுத்தாச்சுடா. உள்ள வை. அடிச்சிட்டடா. என்ன இவனே வேஸ்டா? அவன் எடுத்து என்ன ஓகேயா? ஆனா பாருங்க. நீ எடுத்த ஆள் அப்படி எல்லாம் அட்டாக்க எடுத்து வச்சிருந்தோன்றது. சரி ஓகே, 3 2 1 ரெடி. ஓ ஏய் அட்டாக் பவரமா இருக்கு. ஆனா ஸ்டாமினா இல்ல. நான் ஜெயிச்சிடுவேன். ஓகே வின் பண்ணியாச்சு. 1 பாயிண்ட் எடுத்துறோம். அவ்வளவுதான் முடிஞ்சு கிளம்பிடலாம். ஓகே பட் இருந்தா நம்ம எல்லா பேட்லங்க பேப்ல சண்டை போடுவோம். 3 2 1 ரெடி. ஓ அட்டாக் கொய்யால பஸ்ட். ஓ ஆனா செத்துறேன்னு நினைச்சேன். அதான் ஏய் அட்டாக் பேப்ல ஸ்டார்டிங்ல அடிச்சதோட பஸ் நடக்கும். ஸ்டார்டிங்ல வெறித்தனமா செஞ்சு விட்டுறணும். 3 2 1 அடி. முடிஞ்சு गाइस. இந்த பேட்டில் நம்ம தோத்துட்டோம். 2 பஸ்ட் ஃபினிஷ் கொடுத்திருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல அண்ணன் சொன்னார் சிரிச்சிட்டு இருந்தார். சமயத்துல நானே தோத்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி என்ன ஒரு கிராண்ட் பஸ்டர். அது அட்டாக் பவர் அக்ரெசிவான அட்டாக் பவர் இருக்கும். ஸ்டார்டிங்ல அடிச்சனால தான் பாத்தீங்க. ஸ்டார்டிங்ல ஹிட் அடிச்சனால தான் நடந்துச்சு. டிரான்ஸ் வாட்ரா இவனோட அப்கிரேடட் வெர்ஷன் ப்ரோ. சோ गाइस அடுத்த பேபிள் எடுக்க போறோம். 2 இருக்கு. இதுல எதை எடுக்கலாம்ங்கறத ரேண்டமா சூஸ் பண்ண போறோம்.
அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. பாபி பாபிடா ஜூபா பாபி பாபிடா. ஓகேடா நான் எடுத்துறேன் ப்ரோ. நான் எடுத்தேன். வாங்க ப்ரோ. இந்தாங்க. ஃபினிக்ஸ்க்கு அப்படியா? அவன் விங் ஃபினிக்ஸ் ஃபர்ஸ்ட் வெர்ஷன், இவன் அதுக்கப்புறம் அந்த வெர்ஷன் ரூடர் ஃபினிக்ஸ். அப்ப அதை விட இதுதான் மாசா இருக்கும். ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். பாப்போம். 3 2 1 அடி. ஓ ஏய் பேலடி ஏர்ல பறந்துடா. ஆமா அண்ணனோட லாஜிக் அப்படி. எல்லாம் டாக்டிக் ப்ரோ. நான் செத்துட்டேன். உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஸ்டாமினா குறைஞ்சிருச்சு, ஸ்பீட் குறைஞ்சிருச்சு, எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஓ கமாண்ட் ரூடர் ஃபினிக்ஸ். அண்ணன் எல்லாம் நல்ல நல்ல விளையாடுறது, தம்பிக்கு மொக்க விளையாடு தட்டி எல்லாத்தையும் நீ தான் சூஸ் பண்ண, நான் சூஸ் பண்ணல. அதுவும் ஃபர்ஸ்ட் நீ தான் சூஸ் பண்ண. அதுவும் எனக்கு வேவ் தெரியாது. நல்ல திமிர்ல நீயா சூஸ் பண்ணிட்டு. எனக்கே தெரியாதுடா. ஓகே 1 பாயிண்ட் எடுத்துருக்கோம். அடுத்த லான்ச் விட போறோம். 3 2 1 லேட் இட். சரிச்சு விடாதடா, நேரா விடுறா. ஓ ஓ ஏய் ஸ்டேடியம் விடு ப்ரோ. அண்ணனோட டாக்டிக் தடுத்து விட்டு அப்படி படுத்தாலும் சரி ஒண்ணு தள்ளி விட்டுருவேன். சோ ஈக்குவலா 1-1 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ல இருக்கு. அடுத்த லான்ச் விடலாம். சரிச்சு விட்டுருவேன். 3 2 1 லேட் இட். சரிச்சு விட்டாச்சு. ஐயோ இதுக்குதான் ஓவரா பேசக்கூடாதுங்கிறது. ஒரே அடியில ஃபர்ஸ்ட் ப்ரோ. சோ गाइस ரூடர் ஃபினிக்ஸ் தான் வின் பண்ணிருக்கு. 3 பாயிண்ட் இருக்குது. 2 தானே? ஓ பஸ்ட் ஆயிடுச்சா? பஸ்ட் ஆயிருச்சு. சோ அடுத்து ஃபைனலா இருக்கிறது என்கிட்ட வால் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பேப்ளேட் தான். லியானோட பேப்ளேட், லியான் கிரஸ்ட். இது வந்து கொபால் டிராகன். ரெண்டுமே பவர்ஃபுல்லான பேப்ளேட் தான். இவங்க ரெண்டுத்தையும் சண்டை போட்டு பார்த்தது இல்ல. இப்ப சண்டை போட போறோம். உசிரை கொடுத்து நீ உளித்து விடு. ரெண்டுமே ஃபேக் தான். ஆமா ஃபேக் தான்டா. அப்படி ஒரிஜினல் மாதிரி ஏதாவது பெருசா பவர்ஃபுல்னா? பவர்ஃபுல்ரா. ஆனா ஒரிஜினல் டக்கர் டிஃபீட் பண்ற அளவுக்கு பவர் வச்சிருக்காங்க. ஓஹோ ப்ரோ அது லெஃப்ட் ப்ரோ. ஓஹோ ஆனா இந்த கொபால் டிராகன் ரெண்டு சைடும் சுத்தும். ஓ பைத்தியக்காரா. அப்படி அவன் கிரியேட் பண்ணல. அது லெஃப்ட் பேப்ளேட் ஃபேக்குங்கறனால ரெண்டு சைடும் சுத்துற மாதிரி வச்சிருக்காங்க. கொலை பண்ணிடுவேன். அது நியாயமா ரூல்ஸ் படி லெஃப்ட் தான் சுத்து. லெஃப்ட்ல சுத்துற பேப்ளேட் அப்படிதான் இருக்கும். லெஃப்ட்டுக்கு வாடா. ஸ்பின் ஸ்டீல் பண்ணும் ப்ரோ அது லைட்டா. அப்படியா? ஏன் லெஃப்ட் ரைட் ஸ்பின் ஸ்டீல் பண்ணவல. 3 2 1 அடி. டேய் டேய் ஃபர்ஸ்ட் கில் வந்து. ஓகே நம்ம மொத மேட்ச் பாயிண்ட் எடுத்துறோம். அண்ணா லெஃப்ட் சைடு நல்ல லெக்ல வந்திருக்கு. ஸ்டேடியமே அதிருதுடா. சோ அடுத்த லான்ச் விட போறோம். 3 2 1 அடி. டிஃபென்ஸ் உடைக்க முடியுமா? முடியாது ப்ரோ. ப்ரோ 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 முடியாது. முடியாது ப்ரோ. நான் தான் சொன்னேன் டிஃபென்ஸ் மாஸ் டிஃபென்ஸ். டேய் லியானே லியானே ஐயோ ஐயோ செத்துட்டான்டா. சோ गाइस லியானோட கொபால் டிராகன் தான் பவர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சோ गाइस கடைசி பாயிண்ட் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கறத தெரியல. பாப்போம். நான் உசுர கொடுத்து உள்ளறேன்டா. லியான் டிஃபென்ஸை மெயின்டைன் பண்ணு. 3 2 1 லெட் இட். என்ன ப்ரோ? தெரியல. என்ன ப்ரோ இது? சம்பந்தமே இல்ல பஸ். அதான் நானும் யோசிக்கிறேன். விக்ரஸான ஹிட் இல்லை போல. நீ ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணாம இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 3 2 1 லெட் இட். ஓ ஐயோ என்ன ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கா லியோன். லியான் வால் ஆஃப் டிஃபென்ஸ். டீச்சரா கேப்பல. என்னடா முடிஞ்சிச்சு गाइस. சோ வால் ஆஃப் டிஃபென்ஸை உடைச்சாங்க. நம்மளோட இவன் என் பேர் தெரியல. ஆனா கோபால் டிராகன் கோபால் டிராகன் கோபால் டிராகன் கோபால் டிராகன் இல்லடா கோபால் டிராகன். கோபால் கோபால். சோ गाइस அவள் தான் இந்த வீடியோ முடிஞ்சு. சரி ஓகே. உனக்கு எத்தனை பேப்ளேட் ஜெயிச்சிருக்குப்பா? எடுத்துட்டு வாடா பிளடி ஃபுல். சோ गाइस நம்ம விட்ட பேப்ளேட்ல 3 பேப்ளேட் ஜெயிச்சிருக்கு 5ல. நம்மளோட பிரதரோட பேப்ளேட்ல பாத்தீங்கன்னா 2 பேப்ளேட் ஜெயிச்சிருக்கு. சோ ஆப்வியஸ்லி இந்த மேட்சோட வின்னர் நான் தான். சோ गाइस இந்த வீடியோ ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க. நாளைக்கு நம்ம புது பேப்ளேட் பேட்டில் வீடியோல பார்க்கலாம். சோ see you on next video. This is Captain by Dabamanda. Tada guys. Tada.